இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டிடிவி தினகரன், தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ரெண்டு பேரும் வந்து எதிரெதிரில் நிக்கிறாங்க. எப்படி இருக்கும் போட்டி? அதிமுக ஒரு பெரிய தோல்வி, 96ல ஒரு பெரிய தோல்வி, ஜெயலலிதாவே தோத்து போறாங்க பர்கூர்ல. தோத்து போன பிறகு கட்சி ஒரு பெரிய தோல்வி நிலையில ஒரு தோண்டு போயிருக்கிற நேரத்துல இவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஜெயலலிதா பெரியகுளம் தொகுதியில வந்து வேட்பாளராக நிக்கிறாங்க, ஜெயிக்கிறார். அதற்கு பிறகு அந்த மாவட்டத்துல அதிமுகவினுடைய முகமா வந்து டிடிவி தினகரன் மாறுறாரு. பொதுவாக அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரமலை கலர் என்று சொல்லக்கூடிய வாக்குகள் அதிகம். ஆனால் 2004 வந்து பார்த்தா ஜெயம் ஆருண் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர் வந்து காங்கிரஸ் சார்பில் நிற்கிறார். ஆல்ரெடி இவர் அங்கே சிட்டிங் எம்பியா இருக்காரு டிடிவி தினகரன். இதற்கு அதே சமூகத்தை சேர்ந்தவர். அதை தாண்டி ஆருண் ஜெயிக்கிறார். அடுத்து 2009 ஆருண் திருப்பியும் ஜெயிக்கிறார். அப்படிங்கும் போது அந்த தேனி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் ஜாதி மதங்களை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டங்கள்லேயே அந்த மாவட்டம் வந்து வித்தியாசமான ஒரு மாவட்டம். இப்போ டிடிவி தினகரன், இந்த பக்கம் தங்க தமிழ்ச்செல்வன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் தனக்காக வந்து தொகுதியை விட்டு கொடுத்தாருன்றது இவர் வந்து ராஜேஷ்பாய் எம்பி ஆக்குறாங்க. இப்படி பல தியாகங்களுக்கு சொந்தக்காரர் டிடிவி. இதனால என்ன ஆச்சுன்னா, கட்சி தாவல் தடை சட்டத்தில் அவர் பதவி பறி போச்சு. டிடிவியால் சட்டமன்ற உறுப்பினரை இழந்தவர் தங்க தமிழ்ச்செல்வன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் பிஜேபி கூட சேர மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறேன். இப்போ 2019ல் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது, அதுக்காக தங்க தமிழ்ச்செல்வன் ஓட்டு போடுங்கன்னார். 2024ல் பிஜேபி ஆட்சிக்கு வரணும், அதுக்காக எனக்கு ஓட்டு போடுங்கன்றார். இந்த கூட்டணியே அவருக்கு முரண்பாடான கூட்டணி. பிஜேபியால் எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சார், எவ்வளவு சொத்துக்கள் முடக்கப்பட்டது, கைது பண்ணி எத்தனை மாசம் திஹார் ஜெயிலில் இருந்தார். ஒரு முரண்பாடான கூட்டணியில் போய் சேர்ந்துட்டார். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் சுபைர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன் சார். தேனி மக்களவை தொகுதி அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே தேனியை. அதில் இப்போ ஒரு மும்முனை போட்டி உருவாயிருக்கு. ஸோ அதோட போட்டியோட நிலவரத்தை பற்றி பார்க்கும்போது பார்த்தா, ஒரு பக்கம் வந்து அதிமுகவோட ஒரு தீவிர தொண்டர், அவர் முதல் முறையாக வந்து களம் காண்றாரு, நாராயணசுவாமி அவர்கள். இன்னொரு பக்கம் வந்து தங்க தமிழ்ச்செல்வன், இன்னொரு பக்கம் வந்து டிடிவி தினகரன். இதில் என்னென்னா, 3 பேருமே அதிமுகலேருந்து தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க போட்டி போடுறாங்கன்றது ஒரு கதை. இன்னொரு பக்கம் வந்து டிடிவி தினகரன், தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அரசியல் வரலாற்றில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக இவங்களுடைய அந்த நட்பும் சரி, அரசியலில் அதிமுகவில் அவங்க பண்ண விஷயங்களும் சரி, பரபரப்பாக பேசப்பட்ட விஷயங்கள் நிறையவே இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ 2 பேரும் வந்து எதிரெதிரில் நிற்கிறாங்க. எப்படி இருக்கும் போட்டி? அதாவது தேனி மாவட்டம் வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவினுடைய கோட்டை. எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டியில் நின்று ஜெயிச்சிருக்காரு, ஜெயலலிதா அவர்கள் ஆண்டிப்பட்டியில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ராசியான இடம் இல்லை அவங்களுக்கு அது ஒரு ராசியான இடம்னு வச்சுக்கலாம். அது அங்கே ஜெயிச்சாங்கன்னா முதலமைச்சர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு. அப்படி வந்து தேனி மாவட்டம் வந்து அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்தது. அதனால என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதியை விட்டு கொடுத்துருவாங்க. காங்கிரஸ் 2 முறை அங்கே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார், ஜெயம் ஆருண் ஒருத்தர் இருந்தார். அதுக்கு ஒவ்வொரு முறையும் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதியை கொடுத்துருவாங்க. சட்டமன்ற தொகுதிகளும் பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளுக்கு, கம்பம் தொகுதி எல்லாம் வந்து காங்கிரஸ் கொடுத்துருவாங்க. ஓகே. அந்த மாதிரி பெரியகுளம் தொகுதியை வந்து கம்யூனிஸ்டுகள் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கூட்டணிகளுக்கு அந்த கட்சிகளை தொகுதியை கொடுத்துருவாங்க. ஏன்னா அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த அதிமுக 2-3 பிரிவாக பிரியுது. அப்போ டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து அங்கே வந்து பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியாக இருந்துச்சு. இப்போ தேனி பாராளுமன்ற தொகுதி, அது முதல்ல பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியாக இருந்துச்சு. பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியில் அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சியில் இல்லை, 98ல் ஆட்சியில் இல்லாத பொழுது அங்கே வேட்பாளராக வந்து இவர் நிப்பாட்டுறாங்க. ஓகே. ஜெயலலிதா வந்து திமுக ஆட்சி நடக்குது, மாநிலத்தில் திமுக ஆட்சி நடக்குது. அதிமுக ஒரு பெரிய தோல்வி, 96ல் ஒரு பெரிய தோல்வி, ஜெயலலிதாவே தோத்து போகிறாங்க பர்கூரில். தோத்து போன பிறகு கட்சி ஒரு பெரிய தோல்வி நிலையில் ஒரு தோண்டு போயிருக்கிற நேரத்தில் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஜெயலலிதா. இவர் தான் வந்து 98ல் வந்து பெரியகுளம் தொகுதியில் வந்து வேட்பாளராக நிற்கிறாங்கன்னு ஜெயிக்கிறார். அது ஒரு அந்த மாதிரி ஒரு கட்சியில் ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்குது, ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. அதற்கு பிறகு அந்த மாவட்டத்தில் அதிமுகவினுடைய முகமாக வந்து டிடிவி தினகரன் மாறுறார். டிடிவி தினகரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கட்சியினுடைய மாநில பொருளாளர் இருந்தார். ஜெயலலிதா அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தார். மற்ற கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு ஒரு அகில இந்திய அளவில் அந்த கட்சிக்கு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருந்தார். அப்போ என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளரை போட்டிருப்பார். ஓகே. கட்சியினுடைய நிர்வாகிகளை, கல்யாண பத்திரிக்கை, காது குத்துறது, கோயில் திருவிழா, இதுக்கு ஏதாவது ஒரு நோட்டீஸ் அடித்து கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா, எம்பி இருந்தாருன்னா கூப்பிட்டு வரேன், இல்லைன்னா வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அது அந்த அந்த கல்யாணத்துக்கான ஒரு 5000, காது குத்துனா ஒரு 2000, கோயில் திருவிழான்னு ஒரு 10,000. இது மாதிரி அந்த பகுதிகளில் போகாத இடமே கிடையாது. அவ்வளவு நல்ல வேலைகள் செஞ்சுட்டு இருந்தார்.
அதற்கு பிறகு தேர்தலில் வந்து என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ் விஸ் டிடிவி நிற்கிறாங்க. ஆனால் அதில் காங்கிரஸ் ஜெயிக்குது. ஓகே. டிடிவி தோற்று போயிறாரு. அவ்வளோ அதுக்கு பிறகு ராஜ்யசபா எம்பி ஆனார்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு முறை அங்கே நின்று ஜெயிச்சிருக்காரு, நல்லா செஞ்சார், நல்ல பேர் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அந்த காங்கிரஸ் வெற்றி பெறார். பொதுவாக அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரமலை கலர் என்று சொல்லக்கூடிய வாக்குகள் அதிகம். ஆனால் 2004 வந்து பார்த்தா ஜேஎம் ஆருண் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர் வந்து காங்கிரஸ் சார்பில் நிற்கிறார். ஆல்ரெடி இவர் அங்கே சிட்டிங் எம்பியாக இருக்கார், டிடி வித்யநாதன். இதனைக்கு அதே சமூகத்தை சேர்ந்தவர். அதை தாண்டி ஆருண் ஜெயிக்கிறார். அடுத்து 2009 ஆருண் திருப்பியும் ஜெயிக்கிறார். அப்படிங்கும்போது அந்த தேனி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் ஜாதி மதங்களை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. இருக்கிற அந்த தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டங்கள்லேயே அந்த மாவட்டம் வந்து வித்தியாசமான ஒரு மாவட்டம். ஓகே. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. ஒரு இஸ்லாமியராக இருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சியில் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த கட்சி ஆட்சி மேலே யாருக்கு வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் வாக்கு போடுவாங்க அந்த தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஏன் சொல்ல வரணும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்களுக்காக சொல்லுவாங்க. இவ்வளவு செஞ்ச டிடிவியை, செல்வாக்குள்ள டிடிவியை, கரண்டில் இருந்த டிடிவியை, சிட்டிங் எம்பியாக இருந்த டிடிவியை 2004 வந்து தோக்கடிச்சிட்டாங்க தேனி மாவட்டத்தில். ஏன் அப்படின்னா மேலே காங்கிரஸ் ஆட்சி வரணும், வலுவான ஒரு கட்சி மேலே ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தன்னுடைய சொந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் வந்து அங்கே தோற்கடிக்கப்பட்டார். இதுதான் அப்போடைய வரலாறு. இப்போ வாங்க அப்படி 2024க்கு இப்போ டிடிவி தினகரன், இந்த பக்கம் தங்கத்தமிழ் செல்வன், நாராயணசாமி 3 வேட்பாளர் இருக்கு. நாராயணசாமிங்கிறவர் பெருசாக அந்த தொகுதிக்கு அறியப்படாதவர். ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கார், பெருசாக அறியப்படாதவர். அவர் வேட்பாளரை போட்டதே பலருக்கும் வந்து இன்னும் வரைக்கும் தெரியல, யாருன்னு தெரியல. நானே ஹிஸ்டரி எடுக்கும்போது 1983 இருக்காராம். பட் கட்சியினுடைய அடிமட்ட உறுப்பினர், நிர்வாகிகளுக்கெல்லாம் மக்கள் மத்தியில் பெருசா பரிச்சயம் இல்லாத ஒரு நபர். இல்லை, விளம்பரமே அப்படிதான் பண்றாங்க, அடிப்படை உறுப்பினருக்கு இந்த வாய்ப்பு அப்படின்ற. அது வந்து மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரியல. வயசும் அவர் ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு. நாடார் சமூகத்துக்கு ஒரு குறைவான வாக்குகள் அங்கே இருக்கு. அப்படிங்கும்போது இவரை வந்து அங்கே வேட்பாளரை போட்டிருக்காங்க. தங்கத்தமிழ் செல்வன் ஆல்ரெடி அந்த மாவட்ட செயலர் இருக்கார், திமுக மாவட்ட. 2019 இதே டிடிவியினுடைய அமமுகவில் வேட்பாளர் நின்றார். இப்போ தோல்வி தெளிவிட்டார். ஆனால் அதற்கு பிறகு இப்போ வந்து அவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு திமுகவில் சேர்ந்து திமுகவில் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார். இப்போ அவருக்கு இந்த சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஆல்ரெடி வந்து ஆண்டிப்பட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். தங்கத்தமிழ் செல்வன் வந்து இந்த தேனி பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே வரக்கூடிய ஆண்டிப்பட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார். 2001 ஜெயலலிதா அவர்கள் வந்து சொத்துக்குவிப்பு வழக்கில் பதவி பறி போன பிறகு இவரோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி அந்த தொகுதியில் வந்து ஜெயலலிதா நிற்கிறாங்க. 2002 ஆண்டிப்பட்டி தொகுதியினோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். ஜெயலலிதா அவர்கள் சொத்துக்குவிப்பு வழக்கில் வந்து அவருக்கு வந்து பதவி போன பிறகு இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. பண்ணிட்டு அந்த தொகுதியில் வந்து ஜெயலலிதா நின்று திருப்பி ஜெயிச்சு முதலமைச்சராக இருந்த விஷயம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவர் தனக்காக வந்து தொகுதியை விட்டு கொடுத்தாருன்றது இவர் வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்குறாங்க. இப்படி பல தியாகங்களுக்கு சொந்தக்காரர் டிடிவி. அதற்கு பிறகு 2016 ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இவர் வந்து டிடிவி அணியில் வந்துட்டார். இந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பின்னாடி டிடிவி பின்னாடி இருந்தாங்க. சிலர் போயிட்டாங்க. இவர் கடைசி வரைக்கும் டிடிவி கூட இருந்தார். இதனால் என்ன ஆச்சுன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தில் அவர் பதவி பறி போச்சு. ஓகே. டிடிவியால் சட்டமன்ற உறுப்பினரை இழந்தவர் தங்கத்தமிழ் செல்வன். அதற்காக என்ன பண்ண 2019 வரைக்கும் அவர் கூட தான் ட்ராவல் பண்ணுறார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறாரு. பெருசாக போல. அதுக்கப்புறம் அமமுகவிலேருந்து நிறையா தலைவர்கள் பிரிஞ்சு அந்த பக்கம் போயிடுறாங்க. இப்போ வந்து 3 அணியில் அவர் எதிர் அணியில் நிற்கிறார். ஓகே. இப்போ அது டிடிவியை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் ஒரு பரிச்சயமான ஒரு நபர், ஒரு ரொம்ப எளிதில் அணுகக்கூடிய ஒரு நபர். நீங்கள் யார் வேணாலும் இம்மீடியட்டாக பார்க்கலாம். மற்ற எம்எல்ஏ எம்பிகள் மாதிரி வெளியூர்லேயோ நிறைய விஷயங்களும் பண்ணியிருக்காரு. நிறையா பண்ணியிருக்காரு. நீங்கள் எளிதில் அணுகக்கூடியவர். அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லேருந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், சாமானிய மக்கள்கிட்ட போய் யாராவது நீங்கள் ஒரு கையெழுத்து போடணும், எம்பிகிட்ட அதிகமாக கேட்க போகிறாங்கன்னா ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு ஒரு கையெழுத்து கேட்பாங்க. அப்படின்னா அதை படித்து கூட பார்க்க முடியாது, உடனே போட்டு கொடுப்பார். இல்லை எங்கேயாவது கூட்டு போனால் கூட இப்போது அது ஒரு சம்பவம், நிறையா சம்பவங்கள் சொல்லலாம். அவர் நிறையா பண்ணியிருக்காரு. ஓகே. அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு மனிதர், எல்லாத்தையும் நேரடியாக ரீச் ஆகக்கூடிய ஒரு பவர். மாவட்ட செயலராக 2-3 வருஷமாக இருக்கிறாரு திமுகவில். அவர் ஒரு வேட்பாளராக போட்டிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து பிஜேபி உடைய கூட்டணியில் நிற்கிறார். இப்போ அறிமுக கூட்டங்கள்லாம் நடந்துச்சு. பார்க்குறப்ப என்னென்னா டிடிவிக்கு பின்னாடி எந்த கூட்டம் இருந்தது அப்படின்னா சிறுபான்மை வாக்குகள் பெரிய அளவில் டிடிவி பின்னாடி இருந்துச்சு. பட்டியலின மக்கள் வாக்குகளும் பெருசாக இருந்துச்சு. கிறிஸ்தவ வாக்குகள் பெருசாக டிடிவி பின்னாடி இருந்துச்சு. இப்போ சொல்கிறீங்களா முன்னாடி அதனால தான் ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர் வாக்கு அதிகம். திமுக அதிமுகவை தூக்கி போட்டுட்டு டிடிவியை ஜெயிக்க வச்சாங்க. சுயேட்சையாக குக்கர் சின்னத்தில் 2 பெரிய கட்சிகளும் வந்து தோல்வி தழுவிச்சு.
ஆக்கினார் இடைத்தேர்தலில். ஆமாம். ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாஸ் க்ரௌட் இருந்துச்சு டிடிவி மேலே. இப்போ 2019 தேர்தலில் தன்னிச்சையாக நிற்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து பிஜேபி கூட இனிமேல் சேருக்கு அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் பிஜேபி கூட சேர மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறேன் அப்படின்னு சேர்ந்த எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஆமாம், அந்த வார்த்தையை சொல்லிட்டு கரெக்டாக 5 வருஷத்தில் அதே தொகுதியில் வந்து நீங்கள் வந்து அதே தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஓகே. டிடிவி தினகரன் 2019க்கு தங்க தமிழ்ச்செல்வன் பக்கத்தில் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் உயிர் உள்ள வரை, கடைசி மூச்சு உள்ள வரை இந்த பிஜேபியை நான் வந்து கடுமையாக எதிர்ப்பேன், இதில் எந்த சமரசமும் கிடையாது, அதுக்காக டிடிவிக்கு தங்க தமிழ்ச்செல்வன் ஓட்டு போடுங்கன்னாரு. எனக்கு அதே ஆள் பாரத பிரதமர் மோடியை மீண்டும் வந்து நாங்கள் வந்து பிரதமராக எனக்கு ஓட்டு போடுகின்றார். காலம் எவ்வளவு வலியது அப்படின்றது 5 வருஷத்துக்குள்ள நடந்த சம்பவம் எல்லாம். ஓகே. இப்போ எதிர் அணியில் இருக்கும்போது இவர் ஒரு வேனில் பிரச்சாரம் பண்ணிட்டு வருவார், இவர் ஒரு வேனில் பிரச்சாரம் பண்ணிட்டு வருவார். எப்படி இருக்கும் சார் அந்த மக்கள் மனநிலை எப்படி இருக்கும்? மக்கள் சிரிச்சிட்டு கடந்து போவாங்க, அவங்களுக்கே சிரிப்பாக தான் இருக்கும். இப்போ 2 பேருக்குமே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்குவாங்க, அவ்வளோதான். என்ன செய்ய முடியும், கேட்டுட்டு போக வேண்டியதான். இப்போ 2019 பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது, நாங்கள் பிஜேபி கூட சேர மாட்டேன், அதுக்காக தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஓட்டு போடுங்கன்னாரு. இப்போ 2024 பிஜேபி ஆட்சிக்கு வரணும், அதுக்காக எனக்கு ஓட்டு போடுங்கன்றார். இப்போ காலம் எப்படி மாறி போச்சு. திமுகவோட ஒரு வியூகம் எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா திமுக வந்து இந்த இடத்துல இப்போ ஒரு நிப்பாட்டினா அப்படின்னா ஒரு கல்ல 2 மாங்கன்ற மாதிரி தான். ஒரு பக்கம் வந்து நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம், அது வேற பிரச்சனை. இன்னொரு பக்கம் வந்து இது அவருக்கு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்துன்றது தெரிஞ்சா நிப்பாட்டிருக்காங்களா? இல்லை தங்க தமிழ்ச்செல்வனை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் ஓரளவுக்கு அறிந்த முகம், செல்வாக்குள்ள முகம், அந்த பகுதி மண்ணின் மைந்தர். 2வது மாவட்ட செயலர் இருக்காரு, அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த பதவியுமே கொடுக்கல, அவர் கட்சியில் சேர்ந்த பிறகு எம்எல்ஏ சீட் கொடுக்கல, அதனால் அவர் தான் எம்பி சீட் கொடுப்பாங்கன்றது எல்லாருக்கும் பரவலாக பேசப்பட்ட அந்த அந்த புரோட்டோக்கால் அடிப்படையில் அவர் கொடுத்துட்டாங்க. ஓகே. அதே வேலையில் வந்து இவரை டிடிவி அங்கே நின்னார்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஆளும் அவர் தான். அப்படிங்கும்போது இப்போ அவருக்கும் அதிமுக ஓட்டும் அவர் பிரிச்சுட்டு வருவார்ல. ஆமாம். இப்போ இவர் அமமுக வரப்போ அது நிறைய அமமுக நிர்வாகிகளை கூட்டு வந்துட்டார். இப்போ அமமுக அங்கே பெருசாக வழிவிழுந்து போச்சு. அது மாதிரி நிறைய பேர் அங்கே அமமுக வந்தவங்கலாம் போயிட்டாங்க. எஸ்டிகே ஜக்கேன் தான் அவரும் போயிட்டார், டிடி தங்க தமிழ்ச்செல்வன் போயிட்டார். நிறைய பேர் வந்து அமமுக இருந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே இந்த பக்கம் போயிட்டாங்க. அப்படிங்கும் அமமுகவில் ஒரு பெருசாக அங்கே ஒரு பழைய ஸ்ட்ராங் இல்லை. அப்படிங்கும் போது இது ஒரே கல்லில் 2 மாங்காய் தான். இப்போ அந்த அதிமுக வாக்குகளையும் கொஞ்சம் வாங்க முடியும், திமுக ஆல்ரெடி விழுகக்கூடிய ஓட்டுகளும் விழுகும். அப்படிங்கும்போது இவர் ஈஸியாக ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலாம் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டிருக்காங்க. டிடிவி தினகரன் எந்த அளவுக்கு பின்னாடி இருக்கும்? ஏன்னா வந்துட்டு பாஜக ஒரு பக்கம் ஒரு கூட்டணி வச்சிருக்காருன்றது ஒரு பக்கம், இன்னொன்று வந்து தன்னோட நண்பரை எதிர்க்க போறாரு, இவர் தான் இன்னைக்கு பேசினவர் இன்னைக்கு இப்படி மாற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் வந்து பேச தான் போகிறாங்க. ஏன்னா மக்கள் கண்டிப்பாக ஒரு செய்திகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அதை பேச தான் போகிறாங்க. எந்த அளவுக்கு அவருக்கு பின்னடைவாக இருக்கும்னு கேட்குறேன். இல்லை, இது அவர் அந்த கூட்டணியே அவருக்கு முரண்பாடான கூட்டணி. அவர் பிஜேபியால் எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சார், எவ்வளோ சொத்துக்கள் முடக்கப்பட்டது, கைது பண்ணி எத்தனை மாதம் திஹார் ஜெயிலில் இருந்தார், ஜெயலலிதாவோட சொத்து குவிப்பு வழக்கு அதுலேருந்து எல்லாம் 2014 நடந்திருக்கு. அப்படி ஒரு ஒரு முரண்பாடான கூட்டணியில் போய் சேர்ந்துருக்கார். இவர் சுயேட்சையாக நின்றுருந்தாருனா கூட, அமமுகவோட தனிச்சு நின்றுருந்தாருனா கூட ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் வாங்குவார். இந்த முரண்பாடுகளை வந்து ரசிக்க மாட்டாங்க யாரும் பொதுவாகவே. நீங்கள் சிட்டியை காட்டிலும் மஃப்சலில் வந்து வாக்குகள் போடுறவங்க ரொம்ப யோசித்து போடுவாங்க. வேட்பாளரை பார்ப்பாங்க, அந்த கட்சியை பார்ப்பாங்க, கட்சியினுடைய பேக்ரவுண்டை பார்ப்பாங்க. எத்தனை வாட்டி அது வேட்பாளர் நமக்கு கண்ணில் பார்த்துருக்கோனே பார்ப்போம். இப்போ சிட்டியெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ சென்னை மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா தென் சென்னையாக இருக்கட்டும், மத்திய சென்னையாக இருக்கட்டும், வட சென்னையாக இருக்கட்டும், இந்த 3 பகுதியிலையுமே அந்த வேட்பாளரை யாராவது பார்த்துருப்பாங்கன்னு பெருசாக பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை கட்சி தான், திமுகவா அதிமுகவா பிஜேபியா காங்கிரஸா, அது போட்டு போயிடுவாங்க. ஆனால் கிராமங்களில் இந்த மாதிரியான மஃப்சல் ஏரியாவில் பார்க்குறப்ப உங்களுக்கு கட்சியை பார்ப்பாங்க, வேட்பாளரை மெயினாக பார்ப்பாங்க, வேட்பாளர்களுடைய செயல்பாடை பார்ப்பாங்க. அப்படிங்கும் டிடிவியுடைய செயல்பாடுகள், இந்த மாற்றி பேசின பேச்சு, இதெல்லாம் வந்து அங்கே பகுதியில் ஒரு பெரிய செட்பேக் தான் இருக்குது. அமமுக தனிச்சு நின்று இருந்தால் கூட ஒரு பெரிய கணிசமான வாக்குகள் வாங்கியிருப்பார். இது அவருக்கு ஒரு பெரிய செட்பேக் தான். இதில் அதிமுக தப்பிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா பல முன்னாடி வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு அடி அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா தனிச்சு இருந்தால் கூட அதிமுக ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்ற மாதிரி போன வாட்டி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த வாட்டி வந்துட்டு அதிமுக கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் தனிச்சு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவங்க எதிர்காலத்தை நோக்கி அவங்க போகிறாங்கன்ற மாதிரி. இல்லை, கண்டிப்பாக அது ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ போன 2021 தேர்தலில் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இழந்தார். பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா 1000 2000 ஓட்டு தான். இது எல்லாமே என்னென்னா
இந்த பாஜக உள்ளே வந்ததுனால இவங்களுக்கு விழுகாமல் போன ஓட்டுகள் தான். சிறுபான்மை ஓட்டுகள், பட்டியலின மக்கள் ஓட்டுகள், கிறிஸ்தவ ஓட்டுகள்லாம் இவங்க விழுகாமல் போனதுனால தான் அந்த தோல்வி. அதிமுக மட்டுமே தனியாக நின்றிருந்தா கூட 2021 ஒருவேளை வெற்றி பெற்று திருப்பியும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தது கூட அந்த நேரத்தில் வாய்ப்பு இருந்திருக்கு. பல தொகுதிகளில் ரொம்ப குறைவான வாக்குகள் தான் தோற்று போனாங்க. அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்காங்க. இந்த வாக்குகள் நமக்கு கிடைக்காது, தமிழ்நாட்டில் இந்த அரசியல் எடுபடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சு தான் இந்த மூவ் எடுத்திருக்காங்க. ஏன்னா இது வந்து 2026 தேர்தல் நமக்கு பயன்படும். 2024 விட்டுருங்க, ஜெயிக்கிறமோ தோக்கிறதும் விட்டுரு. 2026 இதே ஸ்டாண்டில் அவர் இருந்தார்னா அடுத்து சட்டமன்றத்தில் போய் நிற்கிறப்ப நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எதிர்த்து பார்த்தீங்களா, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இவர் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்காரு. விமர்சனம் வைக்கிறதுக்காவது ஒரு பாயிண்ட். ஆமாம், ஒரு ஸ்டாண்ட் நான் எடுத்தது கரெக்டாக இருக்கேன், என் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, நான் ஏமாற்றிட்டேன், துரோகம் பண்ணிட்டேங்கிற ஒரு குற்றச்சாட்டை திருப்பி சொல்கிறீங்க. ஆனால் அதை நான் இல்லை, இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு 2026 தேர்தல்லாம் ஏடிஎம்கே வந்து 2026 தேர்தலை நோக்கி தான் இந்த தேர்தலை நாடிட்டு போகிறாங்களே ஒழிய 2024 அவங்க பெருசாக வந்து கண்டுக்கல. இப்போ இபிஎஸ் நிலைமை சொல்லிட்டீங்க, ஓபிஎஸ் நிலைமை என்னவா இருக்குது? ஏன்னா அவர் நிற்கிற தொகுதியில் இன்னொருத்தர் வந்து ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் நான் தான் இன்னொருத்தரும் நிற்கிறாராம். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இருக்கிறதுல நம்ம பரிதாபத்திற்குரிய நபர் யாருன்னா ஓபிஎஸ் தான். முதலில் குரல் கொடுத்தது, ஓங்கி குரல் கொடுத்தது வந்து பிஜேபிக்கு குரல் கொடுத்ததில்ல, முட்டு கொடுத்தது எல்லாமே ஓபிஎஸ் தான். ஆரம்ப காலத்துலேருந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அங்கே சீட்டு மறுக்கப்பட்டு சுயேட்சை சின்னத்தில் ராமநாதபுரத்தில் அவர் தொகுதியான தேனி மாவட்டத்தை விட்டுட்டு ராமநாதபுரத்தில் போய் இன்றைக்கி வந்து அவரே நிற்கிறார். அதுவே ஒரு பெரிய ஒரு ட்ராபேக். அது ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், முன்னாள் 2 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு மக்களவை தொகுதியினுடைய வேட்பாளராக போய் நிற்கிறார். சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். ஒடிநாயக்கன் ஒரு தொகுதி எம்எல்ஏவும் இருக்கிறாரு. அப்படி இருக்கப்போ ஒரு வேட்பாளரை போட்டுருக்கலாம், இல்லாட்டி அவர் பையனை நிப்பாட்டிருக்கலாம். அவரே போய் நிற்கிறது முதல்ல அவருக்கு ஒரு பெரிய டிஸ்குவாலிஃபைடு. ஆனால் அதே நேரத்தில் இப்போ ராமநாதபுரம் தமிழ்நாடு முழு அழிஞ்ச தொகுதியை ஃபேஸாக இருந்தால் கூட ராமநாதபுரம் தொகுதியை வந்து மீனவர்கள், இஸ்லாமியர்கள் வாக்குக்கு அதிகம். அப்படிங்கும்போது இவர் அங்கே போய் பெருசாக வந்து சாதிச்சிட முடியாது. ஆனால் இருந்தாலும் தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக போய் நிற்கிறார். ஓகே. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் ஆடின மாதிரி அதே பன்னீர்செல்வம் வந்து நிற்கிறான். ஏன்ட்ட உரநிலுக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சுங்கிற மாதிரி அதே பேரில் ஒருத்தர் நிப்பாட்டிருக்காங்க. சுயேட்சையாக வந்து நிற்கிறாரா, அதுக்கு பின்னாடி அரசியல் கட்சி யாராவது தான் நிப்பாட்டி வச்சிருப்பாங்கன்னு வச்சுங்க. இப்போ அதுவே ஒரு பெரிய ஒரு குழப்பமாகி போச்சு. அதே பேரில் பன்னீர்செல்வம்ங்கிற பேர்லேயே 2 கேண்டிடேட் இருந்தால் எப்படி இருக்கும்? அவர் சுயேட்சை தான், இவர் சுயேட்சை தான். இதுவே அவருக்கு பெரிய அசிங்கம் இல்லையா? அவங்களுக்கு 2 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் சுயேட்சை கேண்டிடேட்டில் பக்கத்துலேயே ஒருத்தர் நிற்கிறார், நானும் நீ ஈக்குவல் அப்படின்னு. அதுவே ஒரு பெரிய இது. அவர் அரசியலிலே வந்து ஒரு நிலையில்லாத முடிவு எடுத்து இன்றைக்கி அந்த நிலைமைக்கு வந்திருக்காரு பன்னீர்செல்வம். பேசிக்காக பார்த்தா ரொம்ப சாஃப்டான ஆள், நல்ல மனிதர். தேனி மாவட்டத்தில் ஓரளவுக்கு எல்லாருக்கும் அறியப்பட்ட முகமாக இருந்தது. ஆனால் அவருடைய ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முடிவு இல்லாததுனால இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாகியிருக்காரு அவர். கண்டிப்பாக சார், நிறைய தகவல்கள் தேர்தல் அவர்களை பற்றி கொஞ்சம் தெளிவாகவே சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு முன்னாடி இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.